கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த காலை வேளையில் இந்த டெய்லி டென்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க தேவனை கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மே மாதம் தேவனை கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் மந்த் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தின் மாதமாக தேவன் முடிசூட்டிருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் அதிகமாக ஜெபத்துக்கு நேரம் கொடுங்க, ஜெபத்துக்கு முக்கிய கொடுங்க. ஜெபிக்க உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஜெபத்தில் எதெல்லாம் கேட்குறீங்களோ இந்த மாதம் கர்த்தர் உங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். ஆமென். தொடர்ந்து இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபிங்கள், அப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வீங்கள், அல்லது கேளுங்கள், அப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஜெபம் நம்ம வியாதிகளை, நம்ம நோய்களை, நம்ம பலவீனங்களை சுகமாக்குறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர், ஜெபிக்கிறதுக்கும் சுகம் உண்டாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்னு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை சாதாரணமாக எண்ணாதீர்கள். ஜெபத்தில் வியாதிகளை, நோய்களை குணமாக்கத்தக்கதாக வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் நீங்கள் 1-5 பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா மரண வியாதியில் மரண படுக்கையில் இருக்கிறார். ஆண்டவர் தன் தீர்க்கதரிசியை அனுப்பி அவருக்கு செய்தி அனுப்புகிறார், நீ பிழைப்பதில்லை, நீ உன் வீட்டை ஆயத்தப்படுத்திக்க, நீ சாக போகிற என்று. இந்த செய்தி கேட்ட உடனே இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி அதிகமாக பாரமாக கண்ணீரோடு அவர் கதறி ஜெபிக்கும் போது வேதம் சொல்கிறது, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நம்ம தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். பாருங்க, தேவன் தாங்க தீர்ப்பு உண்டாக்கினார். உன் வியாதியில் நீ பிழைக்க மாட்டால், உன் வீட்டை ஆயத்தப்படுத்திக்க, நீ சாக போகிறாள். ஆனால் இந்த எசேக்கியா அந்த மரண வியாதி, அந்த மரண படுக்கையில் கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவன் நோய்களை சுகமாக்கி அவனோட ஆயுசுகளை கூட்டி கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டிருந்தா சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் நாம சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா நோய்களை கர்த்தர் சுகமாக்க போகிறார். விசுவாசமாக ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த டெலிஸ் மூலிமா உங்களுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் வியாதியின் நோய்கள் பலவீனத்தை சுகத்துக்காக இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எஸ்ஸப்பா, அன்றைக்கி எசேக்கியா ஜெபத்தை கேட்டு அவனுடைய கண்ணீரை கண்டு அவன் நோய்களை சுகமாக்கி ஆயுசை கூட்டி கொடுத்தீங்களாப்பா. இந்த நிகழ்ச்சி மூலிமா இப்போ யாரெல்லாம் சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலே எஸ்ஸப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே, அவங்க சரீரத்தில் இருக்கிற, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா நோய்கள், எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டப்பா. நீங்கள் சொன்னீங்களே அடி, கேளுங்கள், அப்போது பெற்று சொன்னீங்களப்பா. இப்போ ஜெபத்து மூலிமா யாரெல்லாம் சுகத்துக்கு ஜெபித்துங்களோ அத்தனை பேரும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களோட வாக்குத்தபடி சுகம் பெற்றுக்கொண்டப்பா. அப்படி செய்து சோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.